ஹலோ வணக்கம், நான் உங்கள் ராஜா. வெல்கம் டு டிஆர் கிச்சன்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு. இதை எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே, வாங்க. தேவையான எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். சரிங்களா? எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் கொஞ்சம் காஞ்சி வந்த பிறகு கத்திரிக்காவை இந்த வட்டத்தில் தான் கட் பண்ணணும். சரிங்களா? காம்போடு தான் இருக்கணும். நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இப்போ கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணீங்க. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு ஆயில் தான் மெயின். அப்போதான் அது நல்லா பிரிஞ்சு நல்லா வர சொல்ல நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. இப்போ ஆயில் போட்டாச்சு. இப்போ இதுல கடுகு, ஒரு ஸ்பூன் கடுகு, ஜீரகம், வெந்தயம். சரிங்களா? இதை மூணும் போட்டாச்சா? இது நல்லா பொரிஞ்சு வர சொல்ல இதுல கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிங்க. பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிங்க. பெருங்காயத்தூள் ஆட் பண்ண பிறகு இது நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ இது பொரிஞ்ச பிறகு இப்ப நல்லா பொரிஞ்சிடுச்சு. அதுல வந்துட்டு வெங்காயம், வெங்காயத்தை சேர்த்து முதல்ல வதக்கிடுவோம். நல்லா வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். கூடவே பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை. சரிங்களா? கருவேப்பிலையும் ஆட் பண்ணியாச்சு. இது நல்லா வதக்குங்க. இதை நன்றாக வதக்கி கொள்ளவும். இது நல்லா வதங்கிச்சு. இது கூடவே வந்துட்டு நம்ம தக்காளி நல்லா நெசிச்சு வச்சிருக்கோம். தக்காளியை இது கூடவே ஆட் பண்ணுவோம். ஏற்கனவே நான் தக்காளியை கட் பண்ணி போட்டிருக்கேன். அது இல்லாம நெசிச்சும் போட்டிருக்கேன். பாருங்க. இதுல மிளகாய்த்தூள், வேறு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். தனியாத்தூள் 2, தனியாத்தூள் 2 போட்டிருக்கேன். இதை நம்ம கொஞ்சம் அப்படியே வதக்கி விடுவோம். மஞ்சள் தூள். சரிங்களா? ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுங்க. இப்போ கரைச்சி வச்சிருக்க புளி கரைச்சல் நம்ம ஊத்த போறோம். சரிங்களா? இதை கரைச்சி வடிகட்டி வச்சிருக்கேன். இதை நான் ஊத்த போறேன். இதுல சால்ட் எவ்வளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுங்க. சரிங்களா? சால்ட் திட்டமா போட்டுங்க. இப்போ நல்லா கொதி வந்திருக்கு. இதுலயே கத்திரிக்காய் நம்ம நல்லா வச்சிருக்க பார்த்தீங்களா? வறுத்து எடுத்த கத்திரிக்காவை இப்போ நம்ம உள்ள போட்டுடலாம். இது கொஞ்ச நேரம் இது கூடவே கொதிச்சுச்சுன்னா குழம்பும் ரெடி. நல்லா கொஞ்சம் கன்சன்ட் திக்கா வந்துச்சுன்னா முடிஞ்சிச்சு. அவ்வளவுதான். சரிங்களா? கலரி விட்டுங்க. அவ்வளவுதான். இப்போ நம்ம இந்த கொஞ்சம் வெல்லம் போட போறோம். இதுல இந்த வெல்லம் எதுக்கு போடுறோம்னா குழம்பு நல்லா கொதிச்சு அந்த பிறகு போடுறதுக்கு காரணம் என்னன்னா நல்லா டேஸ்டா நல்லா அருமையா இருக்கு. சாப்பிட்றதுக்கு ஒரு டேஸ்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. குழம்பும் கொதிச்சிச்சு. நீங்க ஒரு வாட்டி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு ஓகே பிடிச்சிருந்தா கமெண்ட்ல எனக்கு சொல்லுங்க. உங்களுக்கு எதனா ரெசிபி தேவைப்பட்டாலும் என்ன ரெசிபி வேணுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். சரிங்களா? தேங்க்யூ.